சிஎஸ்கேவுக்கு இனி கவலையே வேண்டாம். 14.2 கோடி வீரரின் பேட்டிங். 2026 ஐபிஎல் ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் 14.2 கோடி ரூபாய்க்கு கார்த்திக் சர்மா வாங்கப்பட்ட போது யார் இந்த 20 வயது இளைஞர்? இவ்வளவு பெரிய தொகை இவருக்கு எதற்கு என்று கேள்விகள் பரவலாக எழுந்தது. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான மிக முக்கியமான போட்டிகளில் அந்த அத்தனை கேள்விகளுக்கும் தனது முதிர்ச்சியான ஆட்டத்தின் மூலம் பதிலளித்துள்ளார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் இளம் புயல் கார்த்திக் சர்மா. அதிக விலைக்கு வாங்கப்பட்டதற்கான நியாயத்தை தனது முதல் அரை சதம் மூலம் நிரூபித்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்ற அவரது ஆட்டம் தற்போது இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூரை சேர்ந்த கார்த்திக் சர்மா ஏப்ரல் 26, 2006 அன்று பிறந்தவர். இவர் அதிரடியாக விளையாடக்கூடிய வலதுகை விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆவார். உள்ளூர் கிரிக்கெட் தொடர்களான விஜய் ஹசாரா மற்றும் ரஞ்சி கோப்பைகளில் அதிக சிக்ஸர்கள் விளாசி வீரர்களில் ஒருவராக திகழ்ந்தார். இவரது பேட்டிங் திறமையை பார்த்து சிஎஸ்கே அணி இவரை 14.2 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியது. இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட இந்திய அன்கேப்டு வீரர் என்ற சாதனையும் இவர் பெற்றுள்ளார். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மே 2 அன்று மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான நடந்த போட்டிகளில் கார்த்திக் சர்மாவின் திறமை முழுமையாக வெளிப்பட்டது. முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்கள் எடுத்தது. 160 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய சிஎஸ்கே அணிக்கு மிடில் ஆர்டரில் வந்து பெரும் பலம் சேர்த்தார் கார்த்திக் சர்மா. கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடுடன் இணைந்து சிறப்பாக பார்ட்னர்ஷிப் அமைத்த அவர் மும்பை பந்து வீச்சாளர்களை எவ்வித பதற்றமும் இல்லாமல் எதிர்கொண்டார். மொத்தம் 40 பந்துகளை சந்தித்த அவர் 4 பவுண்டரிகள் மற்றும் 3 இமாலய சிக்ஸருடன் 57 ரன்கள் குவித்து இறுதி வரை ஆட்டம் இழக்காமல் களத்தில் நின்றார். இது ஐபிஎல் தொடரில் அவரது முதல் அரை சதமாகும். சேசிங்கிற்கு தேவையான அளவில் 135 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர் விளையாடிய விதம் அணியின் வெற்றிக்கு வித்திட்டது. மறுமுனையில் ருத்ராஜ் 67 ரன்கள் எடுக்க சிஎஸ்கே 18.1 ஓவர்களில் 2 விக்கெட்டுகள் மட்டுமே இழந்து 160 ரன்கள் எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. மும்பைக்கு எதிரான இந்த முக்கிய போட்டிகளில் ஒரு இளம் வீரராக எந்தவித நெருக்கடியுமின்றி அதிரடி ஷாட்களை ஆடியது மட்டுமின்றி சிங்கிளாக ரன்களை எடுத்து கேப்டனுக்கு தேவையான ஒத்துழைப்பை கொடுத்தார் கார்த்திக். ஒரு பினிசராக அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவர் மிகச்சிறப்பாக செய்து முடித்ததன் மூலம் சிஎஸ்கே அணியின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமாக கார்த்திக் சர்மா உருவெடுத்துள்ளார்.